400 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச். இந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போதே ஈவி தான் நம்மளுடைய மார்க்கெட்டோடைய ஃபியூச்சர்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மைதான். அதுவும் 100% உண்மைதான்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெக்ஸோட இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு வெஹிக்கிளாக சிம்பிள் ஒன்னோடைய இந்த ஒரு புது அல்ட்ரா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ன்றது ஒரு மெயினான கீ ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா இந்த ஒரு ஸ்கூட்டரோட ரேஞ்ச் நீங்கள் முன்ன கேட்ட மாதிரியே 400 கிலோமீட்டர்ஸ். ஆமாங்க, உங்களுக்கே ஷேக்காக இருக்கலாம், ஒரு ஸ்கூட்டரால் எப்படி 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குன்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த ஒரு சந்தேகத்தை தீர்த்து இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றியான ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம வெளியில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போட்டு நடிச்சு நோக்கி கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடியான மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அப்சமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஒரு சிம்பிள் எனர்ஜின்ற பிராண்ட் பற்றி சொல்லணும்னா இவங்கன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அந்த ஒரு பெஸ்ட்டான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய இவி ஸ்கூட்டர்ஸில் ஆல்ரெடி கை தேடினவங்க. ஆமாம், இவங்ககிட்ட முன்னாடியே இந்த ஒரு சிம்பிள் ஒன்னில் அந்த ஒரு 2 மாடல்ஸ் இருக்குது. ரெண்டுமே பெஸ்ட்டான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு 2 ஸ்கூட்டருமே. இப்போ அதில் ஒரு புது லைனப்பாக தான் இந்த ஒரு அல்ட்ரான்ற சீரீஸை சேர்த்துருக்காங்க. இந்த அல்ட்ரா சீரீஸ் ரேஞ்ச்லேயும் அல்ட்ரா, அது இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயும் அல்ட்ரா. அது ஏன்னு கேட்டோம்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிள்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 8.8 கிலோவாட்கான மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பீக் பவராக 72 கிலோவாட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாப் ஸ்பீடு 115 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ரெடி நல்ல ஒரு பவர். 0 to 40லாம் பார்த்தோம்னா வெறுமே 2.77 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் குவிக்கஸ்ட் ஆக்சலரேஷன். பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் 150+ டாப் ஸ்பீட் போகுது. 0.7 செகண்ட்ஸில் 0 to 40 ரீச் ஆகுதுன்றப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது இருக்குது. அது இல்லாமல் சிம்பிள் பொறுத்தளவுக்கு டிசைன்லையும் எப்போதுமே உங்களுக்கு சிம்பிளான ரேஞ்ச் இல்லாமல் பெஸ்ட்டான ரேஞ்சிலே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங்ன்றது இருக்குது. இந்த ஒரு அல்ட்ரா சீரீஸுக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா இதில் இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கீம் வருது. அவ்வளோதான் விஷயம். மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே சிமிலர் டிசைன் தான். எல்லாமே பார்க்க நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு சிம்பிள் சீரீஸில். அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ்னு பார்த்தோன்னா ரேஞ்சு 400 கிலோமீட்டர்ஸ் ஐசிடி கிளைம்டு ரேஞ்சுன்றது உங்களுக்கு கிடைக்குது. அப்படின்றப்ப ரியலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் மேசிவான ஒரு ரேஞ்ச் ஃபிகர்ஸ். ஏன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 6.5 கிலோவாட்கான பேட்டரின்றது கொடுத்துருக்காங்க. IPC 67 ரேட்டிங்கோட வருது. நல்ல ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சும் இருக்குன்றப்ப உங்களுக்கு நம்ம ஊரில் ஃப்ளட்டு அந்த மாதிரி விஷயங்களில் ஓரளவுக்கு இந்த ஒரு பேட்டரின்றது தாக்கு பிடிக்குன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஓவராலாக நல்ல ஒரு பெரிய பேட்டரி பேக்கேஜ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரேஞ்சும் இருக்குது. ஏன்னா இதில் ரைடிங் மோட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதோடைய டாப் ஸ்பீடு 115 சொன்னோம். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 115லாம் ரீச் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்கப்போ இந்த ஒரு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசெண்டான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். எக்கனாமி மோடுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கும், அதில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். சார்ஜிங் டைம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 2 hours 15 minutes வரைக்கும் எடுத்துக்குது. 0 to 80 ஃபாஸ்ட் சார்ஜரில். நார்மல் சார்ஜர் போடுறீங்கப்போ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படின்றப்போ ஓவராலாக நல்ல ஒரு ஸ்பெக் ஷீட்டோடையே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். ஸ்பெக்கில் எந்தவித குறையுமே கிடையாது. பட் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஆன் ப்ரைஸிங்னு வரும்போதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, இப்போதைக்கு எக்ஷோரூம் இருக்குது 2,35,000 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் கிட்ட வரைக்கும் வருது. இது நம்ம ஆன் ரோடு கன்வெர்ட் பண்ணுறப்ப இன்சூரன்ஸு அண்ட் அதர் சார்ஜஸ் அது இதுன்னு பார்க்கும்போது ஒரு 2,48,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம இந்த ஒரு வெஹிக்கிள் எடுக்கலாம். அப்படின்றப்போ 2.5 lakh இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்ன்றது. இதில் உங்களுக்கு கொஞ்சம் சப்சிடரியும் வரும். அது நீங்கள் ஆஃப்டர் பர்ச்சேஸில் நீங்கள் எப்படி அதை வாங்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. சப்சிடரியும் கொஞ்சம் கிளைம் ஆகுதுன்றப்ப ஒரு 2 lakhs அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு ஸ்கூட்டர் எடுக்கலாம். நீங்கள் 2.5 வச்சுங்கப்பா அப்படின்னு பார்த்தா கூட இந்த வெஹிக்கிள் கொடுக்குற ரேஞ்சு அண்ட் இதில் இருக்க ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது இது பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். ஏன்னா 400 கிலோமீட்டர் ரேஞ்சு இது வரைக்கும் எந்த ஸ்கூட்டர்லையும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இந்த ஒரு ஸ்கூட்டர் கொடுக்குதுன்றப்ப பெரிய விஷயம் தான். அதுக்குன்னு உங்களுக்கு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச், அப்போ வண்டி ஃபுல்லாக பேட்டரி அடிக்கிருப்பாங்க. அண்டர் ஸ்டோரேஜ் இருக்குமான்னா நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அண்டர் ஸ்டோரேஜ் 26 liters ஒரு டீசெண்டான ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு புது ஸ்கூட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.